இப்ப முதலமைச்சர் போட்ட 5000 ரூபாய யாரோ எடுக்க பாக்குறாங்க, கெடுக்க பாக்குறாங்க, அதை அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்த பாக்குறாங்கன்னு ஒரு வதந்தி கிடைக்கும். அப்போ ஒரு 25% பேர் அதை டிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதான் நேற்றுக்கு அந்த கூட்டத்தில் சொன்னேன், அந்த மாதிரி யாரும் கெடுக்கிறது இந்த கவர்மெண்ட்ல முக்கியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்களுக்கு யாராலையும் முட்டுக்கட்ட போடவே முடியாது. ஒரு கவுன்சிலர் பேசுறத எதிர்கட்சி தலைவர் சென்னையில கொசு மருந்து அடிக்கல அப்படின்றார். அப்போ அவர் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாருன்னு ஒரு கொசு மருந்து அடிக்கலன்னு சொல்ற அளவுக்கான ஒரு வேலை வெட்டி இல்லாத எதிர்கட்சி தலைவர். அப்ப நீங்க 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களே, அது 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 என்ன அவரு ஏதாவது தெரியலன்னா உடனே சொல்லவும் தெரியாது, ரியாக்ட் பண்ணவும் தெரியாது, அது அது அதுன்னு இழுத்துருவாரு ஒரு 20 வாட்டி. அப்ப இனிமே வர்ற மே மாசத்துல இருந்து இது வரைக்கும் 15ஆம் தேதின்னு சொன்னா 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருந்தது, இனிமே மே மாசம் 15க்கு அப்புறம் 2000 வரப்போகுது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த கூட்டத்தோட நோக்கம் தமிழ்நாடு தலைகுனியாது. இப்ப தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு சொல்றதுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இப்ப ஒரு 4 நாள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி காலையில தலைவர் திடீர்னு 7:30 மணிக்கு எல்லா டிவிலையும் தலைவர். இது வரைக்கும் அந்த தொலைக்காட்சி வரலாறுல ஒரே நேரத்தில் எல்லா டிவிலையும் எல்லா சமூக வலைதளத்திலையும் எல்லார் வாயிலையும் ஸ்டாலின் 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 ஸ்டாலின்ங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. இது வரைக்கும் எப்பவுமே கிடையாது. 2021 மே மாசம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அந்த கரகரத்த குரல் ஆளுநர் மாளிகையில் ஒலிக்கிறப்ப ஒரு எந்த மாதிரியான உணர்வு தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி காலையில் 7:30க்கு எல்லார் வாயிலையும் ஸ்டாலின். எங்க அண்ணா 5000 ரூபாய் போட்டாரு, எங்க அப்பா 5000 ரூபாய் போட்டாரு, எங்க தலைவர் 5000 ரூபாய் போட்டாரு, அப்பா என் கஷ்டம் தந்துச்சு, என் பிரச்சனை தந்துச்சு. என்னன்னா அது போட்டுட்டு தலைவர் சொன்னதுதான், இந்த மாசம் கொடுக்குற இந்த 1000 ரூபாய தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வருதுங்கிற காரணத்தை காட்டி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான பணத்தை நிறுத்தத்துக்கு சதி பண்ணியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் கேஸ போட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு, கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இது ஆயிட்டா இந்த 1000 ரூபாய் தரக்கூடாது, 1000 ரூபாங்கிறது ரூபாயா தரும்போது அது வாக்குக்கு ஏதோ நீங்க கையூட்டு தர மாதிரியான ஆயிடும், அதனால இதை கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு குரூப் ரெடியாச்சு. போயிட்டாங்க. அது தெரிஞ்ச தலைவர் ஒரு வாட்டி எச் ராஜா சொன்னார்ல, என்ன சொன்னாரு, மோர் டேஞ்சரஸ் தென் சொன்னார். அத அவர் உண்மையிலேயே நிரூபிச்சார். காலையில ஒரு 7:30 மணிக்கு சதி நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கினாரு. யாருக்கும் தெரியாம 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல 1,31,00,000 குடும்பத்துக்கும் போயிடுச்சு. இப்ப தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவனுக்கே அதிர்ச்சி. ஒரு 1000 அக்கௌண்ட் போட்டாவே 2000 அக்கௌண்ட் போட்டாவே ஜாம் ஆயிடுது. இது எப்படி ஒரே நேரத்தில் 1,31,00,000 பேருக்கும் அக்கௌண்ட்ல போய் இமிடியேட்டா இறங்குச்சு, பதிவாச்சு. இதுக்குமான ஒரு திட்டத்தை மிக சிறப்பா பிளான் பண்ணிருக்காங்க. இதை பிளான் பண்ணது கூட உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது. இந்த 1,31,00,000 அக்கௌண்ட்டுக்குமே ஒரே நேரத்தில் போய் 5000 ரூபாய் சென்றடைகிற வகையிலான இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் அந்த நேரத்தில் பயன்படுத்தி சேர்த்துட்டாங்க. இதில் எந்த வகையிலையும் இடையூறு வரக்கூடாதுன்னு தனசேகரன் நடத்தின கூட்டத்தில் கூட நான் பேசும்போது சொன்னேன். நிறைய பேர் இது வேடிக்கைக்காக நடந்தது. இந்த 5000 ரூபாய் போன குடும்பங்கள் 1,31,00,000 இருக்குல்ல, இதில் ஒரு 25% பேர் நேற்றுக்கே அமௌண்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த 5000 ரூபாயை எடுத்துட்டாங்க. தலைவர் சொன்னாரு, சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், சிக்கனமா இருக்கணும், இந்த 5000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்குறோம், இது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசத்துக்கு நாங்கள் கொடுக்குற கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஒரு சதி நடக்குது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சொல்லி இதை நிறுத்த பார்க்குறாங்க, அதனால கொடுத்துருக்குறோம். இன்னொன்று, இப்போ தேர்வு நேரம், இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு செலவு நிறையா இருக்கும். கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பாக ஒரு 2000, மொத்தம் 5000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், சிக்கனமாக செலவு பண்ணுங்க, சேமித்து வைங்கன்னு சொன்னார். இது சொன்னதுக்கு அப்புறம் போய் 25% பேர் டிராப் பண்ணிட்டாங்களே. ஏன் டிராப் பண்ணாங்கன்னு பார்த்தா
ஒரு வதந்தியை ஒருத்தன் கிளப்பி விட்டான். இந்த வதந்தி ரொம்ப வேகமாக கிளம்புங்க. நம்ம நடந்து போனால், சைக்கிளில் போனால், பஸ்ஸில் போனால், ட்ரெயினில் போனால், ஃப்ளைட்டில் போனால் எந்த அளவுக்கு வேகமாக போகிறோமோ ராக்கெட்டை விட வேகமாக போகிறது வதந்தி ஆயிடுச்சு. ஒரே ஒரு வதந்தியை இங்கே கொளுத்தி போட்டால் அமெரிக்காவில் இருக்கிறவன் அடுத்த நிமிஷம் அங்காவது பேசின்னு இருப்பான். அந்த மாதிரி ஒரு வதந்தி என்னன்னா, இப்போ முதலமைச்சர் போட்ட 5000 ரூபாய யாரோ எடுக்க பார்க்குறாங்க, கெடுக்க பார்க்குறாங்க, அதை அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்ற பார்க்குறாங்கன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அப்போ ஒரு 25% பேர் அதை ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதான் நேற்றுக்கு அந்த கூட்டத்தில் சொன்னேன், அந்த மாதிரி யாரும் கெடுக்கிறது இந்த கவர்மெண்ட்டில் முக்கியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்களுக்கு யாராலையும் முட்டுக்கட்டை போடவே முடியாதுங்கிறதுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் இன்னைக்கு சான்றா சொல்லலாம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க விடியல் பயண திட்டம் எப்படி முடியுமான்லாம் சொன்னாங்க. எப்படி பஸ் வந்து பெட்ரோலில் தானே ஓடுது, டீசலில் தானே ஓடுது, இது எப்படி இலவசமாக கொடுக்க முடியும்? அப்போ சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? இதே நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, இன்னைக்கு ஒரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தார். வரும்போது நான் பார்த்தேன், ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா, சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற மலேரியா தொழிலாளர்கள் கொசு மருந்து அடிக்கல. இது ஒரு அறிக்கைங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் விட்டிருக்கிற அறிக்கை, கொசு மருந்து அடிக்கல. அப்போ நான் கேட்குறேன், கொசு மருந்து அடிக்கலைன்னா ஒரு கவுன்சிலரு மாதம் நேற்றுக்கு கவுன்சில் நடந்தது, கவுன்சிலில் பேசியிருப்பாங்க. டெங்கு பரவுது, மலேரியா பரவுது, கொசு மருந்து அடிக்கலை, அபேட்டு தெளிக்கலை, புகை மருந்து அடிக்கலை, இது மாதிரி இருந்ததுன்னா அங்கே பேசுவாங்க. ஆனால் அவங்க கட்சியிலையும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டு நேற்று கவுன்சிலில் பேச வச்சிருக்கலாம். வார்டு கமிட்டி மீட்டிங் நடக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும், அதுக்கு அடுத்த ரிப்பன் பில்டிங்கில் மன்ற கூட்டம் நடக்கும். ஒரு மாசத்துல 3 தடவை இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கிறப்ப கவுன்சிலர்களுக்கு அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கவுன்சிலர் பேசுறத எதிர்கட்சி தலைவர் சென்னையில் கொசு மருந்து அடிக்கல அப்படின்றார். அப்போ அவர் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாருன்னு பார்த்துங்க. ஒரு கொசு மருந்து அடிக்கலன்னு சொல்ற அளவுக்கான ஒரு வேலை வெட்டி இல்லாத எதிர்கட்சி தலைவர். அவர் இந்த 1000 ரூபாய் மேட்டர்ல ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற அந்த நிலை வரும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவரை பேட்டி எடுத்தாங்க. என்னங்க இது மாதிரி முதலமைச்சர் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது எப்படி சாத்தியமாகும்? கொடுக்கவே முடியாதுன்னாங்க. உடனே அந்த டிவியில் இருக்கிற செய்தியாளர் கேட்டாங்க, அப்போ நீங்கள் 1500 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னீங்களே, அதுன்னாரு. அவரு ஏதாவது தெரியலன்னா உடனே சொல்லவும் தெரியாது, ரியாக்ட் பண்ணவும் தெரியாது. அதுன்னு இழுத்துருவாரு ஒரு 20 வாட்டி. ஒரு வாட்டி நீங்கள் என்ன புத்தகங்கள் சமீபத்தில் படிச்சீங்கன்னா, முதல்ல சொன்னார், நான் டெய்லி எனக்கு வர புத்தகங்கள்லாம் படித்து முடித்து கிழிச்சிடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, நீங்கள் எந்த புத்தகத்தை கடைசியாக படிச்சீங்கன்னாரு. அதுன்னு 20 நிமிஷம் இழுத்தாரு. பத்திரிக்கையாளர் முடிவு பண்ணிட்டான், நீ எதையும் படிக்கலன்ட்டு அவன் விட்டு போயிட்டான். அப்போ இதே மாதிரி அதுன்னு அதை விட்டுட்டாருன்னு வச்சுங்க. அன்னைக்கு இதில் அவர் இப்போ சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் 2000 ரூபாய் தரோம். நீ எப்படிப்பா 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்போ வந்தால் எப்படி 2000 ரூபாய் தருவார்? கேட்க மாட்டாங்களா? நெசப்பாக்கத்தில் இருக்கிறவங்க, கான நகரில் இருக்கிறவங்க, எம்ஜிஆர் நகரில் இருக்கிறவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கேட்பீங்களாம்மா, கேட்க மாட்டீங்களாம்மா? அப்போ 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னார், கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ எப்படி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார்? இன்னைக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு வாக்குறுதியை சொன்னார். அதை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த 5000 ரூபாய் மட்டும் இப்போ விஷயம் இல்லை. இந்த 3 மாதத்துக்கான முன்தொகை கொடுத்த 3000மோ, கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பு 2000மோ முக்கியம் இல்லை. அடுத்து அவர் சொன்னது, வர்ற மே மாதம் 2.0 திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி தொடங்கும். வர்ற மே மாசத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி தொடங்கும். அப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயரும். அப்ப இனிமே வர்ற மே மாசத்திலிருந்து இது வரைக்கும் 15ஆம் தேதின்னு சொன்னா 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருந்தது. இனிமே மே மாசம் 15க்கு அப்புறம் 2000 வரப்போகுது. இதுல என்னன்னா, மகளிருக்கு உரிமை தொகை வருது, மகளிர் மட்டும்தான் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு பெரிய சந்தோஷமே 4 நாளா சமூக வலைதளத்தில் இதை கொண்டாடுறது யாருன்னா ஆண்கள் தான். ரொம்ப சந்தோஷங்க. என் மனைவி பேரில் 5000 ரூபாய் வந்துருச்சு, நான் உடனடியாக வாங்கி என் மருந்து செலவுக்கு எடுத்துக்கிறேன், என்னுடைய மற்ற செலவுகளுக்கு எடுத்துக்கிறேன்ட்டு ஆண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தரப்பும் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த தருணத்தில் தான் தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்குது.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விடியல் பயணம் சாத்தியமே இல்லைன்னாங்க. இன்னைக்கு எத்தனை கோடி பயணங்கள் நடந்திருக்கு. இப்போ வரும்போது நான் சம்பந்தப்பட்ட துறையில் கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ இந்த சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ கோடி பயணங்கள் நடந்திருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 886 கோடியே 59 லட்சம் பயணங்கள் இதுவரை இந்த விடியல் பயண திட்டத்தில் நடந்திருக்கு. 886 கோடி பயணங்கள், லட்சம் பயணம் இல்லைங்க, ஆயிரக்கணக்கில் இல்லை. கோடினா கூட ஏதோ 1 கோடி 2 கோடி 10 கோடி இல்லை, 886 கோடி, 1000 கோடி பயணங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது விடியல் பயண திட்டம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும், மகளிருக்கு மட்டும்தான் இந்த விடியல் பயணம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் 2 தரப்புக்கு இந்த விடியல் பயணம் போது வேற யாரும் இந்த 2 தரப்பு மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகார அட்டைகளை பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை மட்டும் 11 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். இன்னும் அட்டைகள் பெற பல்வேறு நிலைகளில் காத்திருப்பவர்கள் ஒரு 3-4 லட்சம் பேர். ஆக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் குறைந்தபட்சம் ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு 21 வகையான மாற்றுத்திறனாளிகள். செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள், உயரம் குறைவாக இருப்பவர்கள், இந்த மாதிரி 21 வகையான மாற்றுத்திறனாளிகள். எத்தனை? 15 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்குமான பயணமே இப்ப இலவசம்னு அறிவிச்சாரு முதல்வர். அதனால அவங்க எவ்வளவு பயணங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னா 723,65,000 பயணங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், விலை இல்லாமல், கட்டணம் இல்லாமல். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.